ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இது வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால இந்த லவ் பாண்டிங்க இல்லை திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதை பற்றி ரொம்ப யோசனையில் இருக்கிறவங்க, ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் இது. ஓகேவா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கானது. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அவர் நம்பர் 44455. இந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரேயர் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க. இந்த ஹைப் பண்றது மூலமா பல மக்களுக்கு நீங்க கொண்டு போய் ரீச் பண்றீங்க. இதுவே ஒரு குட் கர்மா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த நல்ல விஷயத்த நிறைய பேர் வந்து நிறைய இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள வெளியில இருந்து வர முடியாம எந்த முடிவும் எடுக்க தெரியாம ரொம்ப வந்து பாவம் கஷ்டப்படுறாங்க. சரியா? அந்த சோலுக்கு நீங்க ஒரு வழிகாட்டின மாதிரி ஆச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க சேனலை. ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருக்கிற உங்களுக்கான இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இப்போ உங்க நபர் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்றாரு, உங்க நபரோட இப்போ கரண்ட் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரண்ட் தாட் இந்த லவ் பாண்டிங் பத்தி, இல்லை திருமண வாழ்க்கையில இருக்கீங்கன்னா உங்க கணவருக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு இந்த லவ் பாண்டிங். சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டியை பத்தின ஒரு விஷயங்களை நம்ம கேட்கலாம். அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்கு, எப்போ உங்களோட லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆவாங்க, இது வந்து திரும்ப ரீயூனியன் ஆகுமா உங்களோட, பார்க்கலாமா? கரெக்டா என்ன டாபிக் வைக்கிறோமோ அந்த டாபிக் ஏற்ற மாதிரி கார்டை கரெக்டாக கொடுக்குறாரு பார்த்தீங்களா? என்ன டேட், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க நபரோட ஒரு தாட் எப்படி இருக்கு இந்த ரீடிங் பார்க்குற இந்த தருணத்துல, யார் யார் பார்க்குறீங்களோ யாருக்கு இந்த மெசேஜ் கனெக்ட் ஆகணும்னு அவர் முடிவு பண்றாரோ அவங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? டிசிஷன் உங்க நபருக்கு இட் இஸ். இப்போ உங்க நபரோட இந்த சுச்சுவேஷன் எப்படின்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணத்துல அவங்க இருக்காங்க. இது கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங்காக தரம்பா. யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட புக் பண்ணிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ரெண்டாவது, ரீடிங் மட்டும் கிடையாது, இதில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வும் சேனல் மூலமா இருக்குது. ஓகேவா? உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். இந்த அதாவது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த லவ் பாண்டிங்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்காரு. ஓகேவா? அவங்க வந்து இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் வந்து அவருக்கு பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மைண்டில் வந்து வேற ஒரு முகம், ரெண்டு அதாவது டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் டேரூட்லேயும் பார்த்து தரேன் இது. சரியா? அண்ட் இன்னொரு கார்டு வழி என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதனால ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ முடிவு எடுக்கிறது உங்களை விட்டுறதா வேணாமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள வேணும்னும் இருக்கு வேணாம்னும் இருக்கு. எப்படி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து கம்யூனிகேஷன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது இந்த மாதிரி தான், இல்லை வாய்ஸ் கால் பண்ணி பேசுறது, இப்படி நீங்க வந்து கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களோட இது இருக்கும். ஒரு சிலருக்கு ட்ரை பண்ணலாம், அவர் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் உங்ககிட்ட. இந்த ரிலேஷன்ஷிப் தேவையா இல்லையாங்கிறத நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கணும். இப்போ ஆனால் செப்பரேஷன்ல தான் இருக்கீங்க. கொஞ்ச காலம் உங்களுக்கு இவர் வந்து ஃபோன் பண்றது நிறுத்தியிருக்கலாம், மெசேஜ் அனுப்புறது, வாய்ஸ் மெசேஜ் பண்றது நிறுத்தியிருக்கலாம். இந்த நபருக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத மாதிரி வருது கார்ட் மூலமா பார்க்கும்போது. உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த நபரை வந்து விட முடியல. எனி டைம் அவங்கள பத்தின நினைப்பு அதிகமா இருக்கு. அவங்கள நேர்ல பார்த்ததை விட நீங்க வந்து ஃபோன்லயே, அதாவது நீங்க என்ன சொல்றது, இது ஃபோன் கம்யூனிகேஷன்லயே இவ்வளோ டீப்பா அவங்கள வந்து நீங்க நேசிச்சிருக்கீங்க. அவங்களோட அந்த இந்த லவ் பாண்டிங்கை வந்து ஒரு பிரீத்திங் மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. இதுதான் சுவாசம், இதை விட்டா எனக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது, நான் எப்படி இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருக்கு. அதனால இப்போ ஒரு பிரேக் நடந்திருக்கு. இப்போ உங்களால வந்து செப்பரேஷன்ல இருக்கிறத உங்களால தாங்கிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொஞ்சம் வந்து ஹீல் ஆகணும். ஓகேவா? நீங்க கொஞ்சம் ஹீல் ஆகணும். நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க. டிஃபிகல்ட் டு
கம் அப் வித் யுவர் ஆட்டிடியூட் நவ். உங்களோட அந்த பிஹேவியர்லேருந்து உங்களால் வெளியிலேயே வர முடியல. ரொம்ப அழுக, ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறீங்க. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறீங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியல. உங்களுக்கு வாய் விட்டு இதை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்குறீங்கப்பா. செமையாக வருதுப்பா கார்டு. என்னால் இதுக்கு மேலே அதை வந்து எமோஷ்னல் லாக் என்னால் சொல்ல முடியல. எமோஷ்னல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குறாரா பார்க்குறேன். இன்னும் நான் தேர்ட் பார்ட்டியை பற்றி எடுக்கல. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் இருக்கிற விஷயங்கள் தான் நான் போயிட்டுருக்கு. இல்லை ஃபர்தராக என்ன விஷயம் கொடுக்குறாரு. ஐ எம் லிவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் ஃபார் மெனி ரீசன்ஸ். உங்கள் நபர் வந்து உங்களை வந்து இது ஒரு சிலருக்கு வந்து முடிவு எடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. உங்கள் மேலே ஒரு க்ரஷ்ஷும் இருக்குது. உங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் தான் ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். மேபி நீங்கள் ஏதாவது சினி ஃபீல்டில் இருக்கலாம். நீங்கள் பார்க்குறதுல சில பேர் ஐடி ஃபீல்டு, சினி ஃபீல்டு அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் மாடலிங்கில் இருப்பீங்க. அவரும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்குது. அதனால் இதுவும் வேணும் அதுவும் வேணும். சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி குணாதிசயம். அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபர் உங்களை விட்டு ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்து செப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னோட லைஃப்லேருந்து நான் வந்து ஃபுல்லாக ரிலீவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ரீசன் இருக்குது இந்த பாண்டிங்கை வந்து நான் பிரேக் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு. இது வந்து கணவன் மனைவி உருவாக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து உங்கள் நபரை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவங்கள கவனிக்கிறது, இல்லைனா டிடெக்டிவ் ஏஜென்ட் மூலமாக அவங்கள கண்காணிக்கிறது, இந்த மாதிரி சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர். இந்த உறவு ரொம்ப சில பேருக்கு வந்து ரொம்ப வலிகளை கொடுத்துருக்குப்பா. பெயின்ஃபுல். அதுதான் அந்த கார்ட்லேயே பார்த்துட்டேன் நான். இதுக்கு முன்னாடி வார்த்தைகளால் சொல்லவே முடியல. சில பேருக்கு உங்கள் நபர் வந்து உணரலாம். இப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு அடிக்கடி உங்களோட நினப்பு வரும். ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு இந்த செப்பரேஷன் வந்து அவங்களுக்கு தாங்க முடியல. அடிக்கடி வந்து உங்களோட சோல் அவங்களோட கனெக்ட் ஆகிறத ஃபீல் பண்ணுவாங்க. அது உண்மையான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குப்பா. இந்த கார்டு ஏற்கனவே வந்ததுனாக்கா சரி சஃபல் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு திரும்ப எடுத்தா இதுவும் திரும்ப வருது. சில பேர் வந்து உங்களோட தவறுனால, ஏன்னா நான் வந்து எதையுமே வந்து மூடி மறைச்சு இங்கே பேச முடியாது. சில விஷயத்தை நான் போட்டு உடைச்சு தான் ஆகணும். உங்களுக்கு அவர் ஹேண்டில் பண்ண தெரியல. அவரை மிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை அவளை மிஸ் பண்ணியிருப்பீங்க. பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேலை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோல் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு உண்மையான உறவு. அதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணு, கேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீயூனியனுக்கு பாசிபிள் இருக்கா என்னங்கிறத நான் டேரோட் மூலமாக பார்த்து தரேன். ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேருக்கு. இதாகுது ஒவ்வொருத்தருக்கும் செப்ரேட். ஒரு சிலருக்கு எல்லா மெசேஜும் ஒருத்தருக்கே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில சுச்சுவேஷன் பொருந்தி இருக்க மாதிரி வருதுன்னா அது உங்களுக்கானது. அதுக்கான கைடன்ஸ் மட்டும் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சிலர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணின்னு இருக்கீங்க, அதையும் சொல்கிறாரு. சரி, எனக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் டேட். இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் அவங்க நபருக்கும் இந்த லவ் பாண்டிங் திரும்ப ரீயூனியன் நடக்குமா? ஃபர்தராக என்ன சொல்கிறீங்க? மெசேஜ் இருக்கு. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ப்பா. எஸ், ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ரீயூனியன் நடக்கும்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இப்போது தற்காலிகமான இந்த பிரிவு நிரந்தரமாகாது. இது சில பாடங்களை நீங்களும் அவரும் லெசன் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இந்த புரிதலை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியில் வாங்க. சில பேர் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் இந்த உறவு உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் வணங்குற அந்த குருமார்களோட ஆசீர்வாதம். நிறைய பேர் குருவை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ முருகப்பெருமானோட அந்த ஆசீர்வாதமும் குருவோட அந்த பிளஸ்ஸிங்கும் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆகி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க.
இந்த காலகட்டம் உங்களுக்கு சில பேருக்கு கிரகங்கள் இந்த சனி கிரகத்தோட அந்த இது வந்து கர்ம வினை, அதாவது நீங்க என்ன பிளஸ் மைனஸ் அது இருக்கு இல்லையா. குட் கர்மா பண்ணும்போது அந்த குட் கர்மாக்கான அந்த பலனை கொடுக்க வருவாரு சனி. அதே மாதிரி பேட் கர்மாவா இருந்தாலும் அவரோட அந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்கறது தான் அவர் டியூட்டி. ஓகேவா. அதனோட வீரியத்தினால கூட 2 பேருக்கும் செப்பரேஷன் ஆயிருக்கும். மைண்ட் ஒழுங்கா வேலை செய்யாது. ஒரு நல்ல ஒரு விஷயத்த நபரை கூட நீங்க மிஸ் பண்ற அளவுக்கு அது கொண்டு போயிருக்கு. ஓகேவா. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ்ல இருக்கும். அதனால அடிக்கடி வந்து நம்பிக்கை இல்லாம இருப்பீங்க. பிடிப்பு இருக்காது, பொறுமை இருக்காது. அடிக்கடி எமோஷனல் லாக் ஆகுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா ரீயூனியன் பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு இது வந்து பார்க்கறதுல ஒரு சிலர் உங்க பர்சன். அதுக்கு தான் இந்த கார்டு வந்தது. இந்த கார்டு நான் ஃபர்ஸ்ட் சஃபல் பண்ணும்போதே வந்தது. நான் இந்த மாதிரி ரீடிங் கொடுத்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் கார்டு வருது. பட் நான் இதுக்கான இது வந்து நெக்ஸ்ட் சஃபல் பண்ணும்போது வருதா பார்க்கலாம். அதே மாதிரி சஃபல் பண்ணும்போது வருது. ஏன்னா உங்க நபரும் நீங்களும் உங்க நபரும் ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ரிலேட்டடா இருக்கு. அவங்க எண்ணங்களால நினைக்கும் போது உங்களுக்கு அது ஹீல் ஆகும். உங்களுக்கு அது டச் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா. கண்டிப்பா குருவை ஃபாலோ பண்றீங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை ஃபாலோ பண்றீங்க. எஸ் பாருங்க, அடுத்த கார்டு சோல்மேட். எஸ், சோல் கனெக்ஷன் இருக்கு. இந்த சோல் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. பியூர் லவ். ஓகேவா. சூப்பர். ஏன் நிறைய பேருக்கு அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு காலகட்டம் மக்கள் என்னதான் படிச்சிருந்தாலும், பெரிய ரிச்சா இருந்தாலும் சரி, பெரிய பேஷனேட்டான வேலையில இருந்தாலும் சரி, பசங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஜுகேஷனை ஏற்றி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்வியலை சொல்லி தரதே கிடையாது. அதனாலதான் ஒரு நல்ல நபரை நீங்க மிஸ் பண்றீங்க. இது யாருக்கோ ஒருத்தருக்கு நான் இதுக்கு தான் சொல்றது லைஃப் கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சொல்ற அந்த அற்புதமான அந்த வாழ்வியலை கத்துக்கோங்க. நான் இங்க கொடுக்கறது வாழ்வியல். ஓகேவா. இந்த வாழ்வியலை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ண முடியும். ஒரு டிவைன் லைட் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி அந்த குடும்பமே பிரகாசிக்கும். அந்த குடும்பத்துக்கே நீங்க ஒரு டிவைன் லைட். எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணிட்டு, உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து கர்மா கிளன்சிங் நடக்கும். குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இனிஷியேஷன் தீட்சை கொடுத்து மந்திர தீட்சை எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கர்ம வினையினால பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகும். 6 சக்ரா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சக்ராஸ் இம்பேலன்ஸ்ல இருக்கு சில பேருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி பிளாக்கேஜஸ் 6 சக்ராவை பவர் பண்ணி உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். கர்மா கிளன்ஸ் ஆகும். அதனால தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் சஜஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு வீட்லையுமே நீங்களும் கத்துக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க எந்த எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, லைஃப் கோச்சிங் கிளாஸ்ங்கிற வாழ்வியலை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போய் நிக்க மாட்டாங்க. மஸ்டான கிளாஸ் அது. ஓகேவா. என்னோட இதுல வந்து யாராவது ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அது டோட்டல் ஃபேமிலி, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களோட பிள்ளைகள், கணவன் மனைவியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து அதுல பலன் அடைகிறாங்க. ஏன்னா அதோட ஒர்த்து தெரியும். எவ்வளோ கனெக்டிவா இது வந்து நம்மளுக்கு வேலை செய்து ஒரு டிவைன் எனர்ஜி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது நம்ம எப்படி அதை எளிமையா கடந்து வந்துடுறோம், அதில் போய் மாட்டிக்காம அப்படிங்கிற நிறைய புரிதல் அவங்க உணர்றாங்க. நிறைய பேர் நம்ம இதுல கூட சாட்சியம்லாம் கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் யாருமே வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால அவங்க எனக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு இப்போ என்கிட்ட கிளாஸ் கத்துட்டு ஒரு 1 இயரா என் கூட டச்அப்ல இருக்காங்க, இல்லை அதுக்கு மேலேயும் என் கூடவே வந்து கனெக்டிவா இருப்பாங்க. திடீர்னு அவங்க லைஃப்ல ஒவ்வொரு நாள் என்ன நடந்தாலும் சரி உடனே வந்து மெசேஜ் பண்ணி, குருவே எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு அப்படி ஒரு நிலைமையில எனக்கு வந்து உடனே இந்த மாதிரி விஷயங்கள் சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பையும் நீங்கள் அமைச்சுக்கோங்க. இது அதாவது இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இறைவன் டிவைன் பாத் மூலமாக கொடுக்குறாரு. இங்கே ரீடிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஹீலிங்கும் இருக்குது. உங்கள் வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி எமோஷனல் லாக் ஆகி கஷ்டப்படாதீங்க. சில பேர் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க அதிகமாக தெரியுது. ஒரு சில மக்கள் மேரேஜ் ஆகிட்டும் இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்க. ஓகேவா. கண்டிப்பாக ரீயூனியன் பாசிபிள் சொல்கிறாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புது வாழ்க்கை, அதாவது நியூ லைஃப் கண்டிப்பாக அமையும். நீங்கள் புது லைஃப்காக நீங்கள் குரு கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கீங்க. ஒரு சிலர் முருகர்கிட்ட நியூ லைஃப் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் அப்ராடில் இருக்கலாம், அந்த நியூ லைஃப் உங்களுக்கு அப்ராடில் கிடைக்கலாம். டிசிஷன் கரெக்டாக எடுங்க. ஓவர்லோட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் கேளுங்க. இப்போ தான் சொன்னேன் நான், டிவைன் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், உங்களோட இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு டிவைன் கொடுத்த அற்புதமான வழி தான் இது. ஓகேவா. எல்லாத்தையும் நானே சுமக்கிறேன்னு சொல்லிட்டு சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க.
கொஞ்சம் இறக்கி வைங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியான பிரச்சனைகள் கூட சில பேருக்கு இருக்கும். ஃபைனான்ஸ் ரீதியான பிரச்சனை கூட உங்களோட முருகரும் சரி, குருவும் சரி உங்களுக்கு நீங்க ஒரு சிலர் குருவ ஃபாலோ பண்ணாலும் அது முருகர் தான். ஓகேவா? நீங்க முருகர்ன்னு சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணா குரு தான். முருகர் வந்து குரு, பெரிய குரு. குருக்கெல்லாம் குரு அவரு. ஓகேவா? அதனால நீங்க பேர் வேணா முருகர்ன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம், செந்தில் ஆண்டவர். ஆனா குருமார்கள்ன்னு சொல்லும்போது எல்லாரும் இங்க ஒண்ணுதான். அவரோட அந்த லைட் எனர்ஜில எல்லாருமே இங்க ஒண்ணுதான். ஓகே? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள கொஞ்சம் சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்றாங்க. ஏன்னா, நீங்க இத வெளிய விட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்கள அறியாமயே உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் குடுப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாவும் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? அதுவும் கிடைக்கும். ஃபைனான்ஸ்ல உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போது. அதே மாரி லைஃப் பார்ட்னர் வரப்போறாங்க. நீங்களா உங்கள வந்து ஏதோ உங்கள சுத்தி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. கண்ண மூடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆ கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க வந்து முயற்சிகள் பண்ணுங்க. வெளில வாங்க. டிவைன் உங்களோட சப்போர்ட்டிவா இருக்கு. சில கடகம், விருச்சிகம், இந்த ராசியில இருக்கிறவங்க, அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசிக்கு அதிகமா இந்த பிரச்சனைகள் அதாவது நீங்களா கற்பனை செஞ்சுக்கிறது. ரொம்ப அழுத்தம், மன அழுத்தம், வலி இதெல்லாம் ஃபைனான்ஸ் ரீதியா எனக்கு சப்போர்ட் இல்ல. எனக்கு ஒரு மாடல் சப்போர்ட் இல்ல. எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் இல்ல. அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாமே சரியாக போகுது. ஓகே. ஆனா கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுக்கிறது நல்லது. இத வந்து வெளிய சொன்னீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி குடுப்பாங்க. உங்கள கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க எதுவுமே ரொம்ப போராடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல மாற்றம் வரும். சரி. இத நான் ஒரு ஷார்ட் ரீடிங்கா குடுக்கலான்னு தான் நான் எடுத்தேன். எஸ். கண்டிப்பா இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சிலருக்கு வந்து சனியோட பிளஸ் எனர்ஜியும் வருது. ஒரு சிலருக்கு சனி தசை வந்து கஷ்டத்த தான் குடுக்கும். லெசன் குடுப்பாரு. 2வது அவரோட நன்மையும் வந்து யாராலும் தடுக்க முடியாது. அவர் குடுத்தா அந்த நன்மைய தடுக்கவே முடியாது. சீக்கிரமே கம்யூனிகேஷன் இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம் லைஃப்ல நடக்க போது. கொஞ்சம் பேலன்சிங்கா இருங்க. உங்க லைஃப் பிரைட்டா தான் இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு டெம்பரரியான அந்த விஷயத்துல மூழ்கிராதீங்க. கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. கிரவுண்டிங்கா இருங்க. ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் கரெக்டா பண்ணுங்க. சிலருக்கு வந்து சக்சஸ் நியர்பை இருக்கு. ஓகே. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது சில பேருக்கு. யார சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றத கரெக்டா சூஸ் பண்ணணும். ஒரு சிலருக்கு இந்த நியூ லைஃபை ஏற்கிறதா வேணாவா ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. இந்த சோல் வந்து உங்களுக்கானதா, இந்த ஆரம் மேட்சிங் இருக்கா பாருங்க. ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அழுவாதீங்க. அப்புறம் ஜாதகம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஜாதகம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு வரன் வருதுன்னா, அந்த நபர் உங்களுக்கு சூட் ஆவாரா இல்லையா சொல்லிடலாம். அதுக்கப்புறமா நீங்க வந்து முடிவெடுத்துக்கோங்க. ஆஸ்ட்ரோ பின்னாடி போனீங்கன்னா, உங்க கர்மாவை தேடின்னு ஓடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. இங்க குரு கிட்ட வரும்போது உங்களோட கர்ம வினையை சரி பண்றதுக்கான வழியை தான் வந்து குருமார்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆஸ்ட்ரோ பின்னாடி போனீங்கன்னா உங்க கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தானே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஒரு ஜாதகத்தை தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? தலைவீதியை மாத்திக்கணும், நிம்மதியா வாழணும். இனி நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் இருக்கக்கூடாது, லைஃப் ஸ்மூத்தா போகணும்னு நினைச்சீங்கன்னா டிவைன் பாத்ல வந்து ஒரு கன்சல்டேஷன், புதுசா கல்யாணம் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, திரும்ப 2வது திருமணமோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? என்ன பஞ்சா கொடுக்குறாரு. நான் எடுத்து சஃபல் பண்ணி வைக்கலான்னு எடுத்தேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் நான் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுக்காக எடுக்கிறதுல உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், உங்களோட அந்த என்ன சொல்றதுன்னா மூதாதையரோட பிளஸ்ஸிங், உங்க குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ, ஹாரன் சவுண்ட் கூட கேட்குது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல நபர் உங்க லைஃப் பார்ட்னரா வருவாங்க. உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. நீங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். நீங்க ரொம்ப இந்த வயதான பெற்றோர்கள், ஆதரவற்ற முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
உங்ககிட்ட இப்போ என்ன இதில் இருக்கீங்களோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியை அதிகம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் அடுத்த லெவல் போனாலும் இதை வந்து தொடர்ந்து அதிகப்படுத்தி பண்ணுங்க. அப்புறம் பழைய பாஸ்ட்ல ரொம்ப சோகமாக மூழ்கி இருக்காதீங்க. ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கு. நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நியூ லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவான ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வருவாங்க. எஸ், சில தடைகள் நடுவில் இருக்கு, சில தடங்குகள் இருக்கு. எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி டிவைன் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட ஓவர் திங்கிங், பயம், பாஸ்ட்ல நீங்க இழந்த இழப்புகள், நீங்க 2-3 ஃபெயிலியர் லவ் லைஃப்ல பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு அடி வாங்கியிருக்கும். அதனால யோசிக்கிறீங்க. சரி, இப்போ உங்க தேர்ட் பார்ட்டி யாருக்காவது இருக்காங்கன்னா, உங்க நபர் லைஃப்ல இருந்து எப்போ மூவ் ஆன் ஆவாங்க, எப்படி இருக்காங்க? உங்க தேர்ட் பார்ட்டிக்காக பார்க்கணும்னு நினைச்சு உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கும் உங்க நபருக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி என்ன ஒரு தாட்ல இருக்காங்க இந்த லவ் பாண்டிங்ல? இதுதான் இது சாமுவேல் ஏஞ்சல். சூப்பர் அப்பா. இது ஒரு வார்னிங் மெசேஜ். உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்ல இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலலாம் யாரும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் இருக்குதுங்க. Deceit. Your cheating is not a mistake, it is a choice. உங்க நபர் இப்போ வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க இல்லையா, அவங்க தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க இவங்கள ஒரு பேலன்ஸாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருக்கும். இவங்க கிட்ட சும்மா ஃபேக்காக இவங்க பழகிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இது ஒரு வார்னிங் மாதிரி, இது ஒரு மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு சாய்ஸ். கரெக்டாக ஒரு சரியான ஒரு இது பண்ணுங்க. ஒன்று இந்த நபர் வேணும்னா அவங்க டிசைட் பண்ணணும், இல்லைன்னா அந்த நம்பர் வேணும்னா டிசைட் பண்ணணும். இப்போ 2 பேர் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது உங்க நபரோட தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியே இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களையும் உங்க நபரை பற்றியும் நடுவில் கோல் முட்டி விட்டுறது, அவர் சொல்லாததை சொன்னாருன்னு சொல்றது. அது என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் அன்னைக்கு வந்து நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்றைக்கி நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மகிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்ல இருக்குது அப்படின்னா, நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்ககிட்ட ஒரு மீனிங் வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் அப்படியே அதை சொல்லி அவங்க தான் அப்படி பேசுனாங்கன்னு சொல்லி, ஏன்னா உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெல்லஸ் ஆகுது. ஸோ தட் அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க சொல்கிறது எதையும் அப்படியே ஏற்றுக்காதீங்க. உங்கள் நபரை பற்றி ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னாலும் அவங்ககிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணுங்கள். அந்த நபரை பற்றின விஷயங்கள் பேசும்போது நீங்கள் அவங்க என்ன பேச வராங்க, நம்ம என்ன சொல்லணும் அப்படி யோசிச்சு பேசுங்க. எதையுமே உங்கள் வாயால் நெகட்டிவாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட 10 வார்த்தை பேசுறதுக்கு பதிலாக அவங்க கேட்குற கேள்விக்கு ஒத்த வார்த்தையில் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு போங்க. அந்த எஸ் ஆர் நோ கூட அது தேவையா, அது உங்கள் நபர் மேலே ஏதாவது ஒரு விஷயங்களை ரிலேட் பண்ணி சொல்கிறாங்களா, அப்படி இருந்தால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வேறு ஏதாவது டாபிக் அந்த டைமில் நீங்கள் பேசிட்டு கடந்து போயிடுங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. மூஞ்சல் அடித்த மாதிரி, என்ன அவர் வந்து பேசுகிறாரா, உன்னோட லவ்வை பார்க்குறியா, அவன் வந்து அவர் கூட பேசிட்டு இருந்தா சம்திங் அந்த மாதிரி எடுத்து உங்களை கிளறுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு லஞ்ச் என்ன கொண்டு வந்தீங்க, சரி நான் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போகிறேன், இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், என்னை வந்து எப்படி கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அப்போ டக்குன்னு டாப்பிக்கை மாற்றிட்டு அங்கேருந்து நழுவி போயிடணும். அவங்களுக்குலாம் நின்று பதில் சொல்லிடணும்னு எந்த அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் நபர் மேலே ஒரு அட்ராக்ஷன்,
இல்லைன்னா உங்கள் நபருக்கு உங்கள் தேர்ட் பார்ட்டி மேலே அவங்களோட அந்த ஒரு கொஞ்சம் அவங்க வந்து மீடியா லைனில் இருக்கலாம். அதனால அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்களோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து பேஷனேட்டான ஒர்க்லாம் பிடிச்சிருக்கு. அதனால அவங்களோட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு இது ஒரு அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத லவ், இது பியூர் சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு டிவைன் லவ். ஐ ஆம் இன் யூ, யூ ஆர் இன் மை, நான் உனக்காக நீ எனக்காக அப்படிங்கிற, நீ எனக்குள்ள இருக்க நான் உனக்குள்ள இருக்க, அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ஒரு டிவைன் லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும், சாரி உங்கள் நபருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களோட ஒரு அட்ராக்ஷன். அவங்க இந்த மாதிரி ஒரு மீடியா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி, உங்கள் மெயில் எனர்ஜிக்கு ஒரு ஃபீமேல் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு மீடியா பீப்புளாக இருக்கலாம். அவங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரி ஒரு டிவைன் லவ் நினச்சிட்டு அவங்க இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போகிறாங்க. அப்புறம் உங்களோட தேர்ட் பார்ட்டி என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நபர், அதாவது உங்கள் நபர் வந்து என்ன ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணால் கூட அதை பெருசு பண்ண மாட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னோட எல்லா தவறையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ தான் என்னோட உலகம் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அவங்க பேஷனட்டாக இருக்காங்க. அவங்களோட அந்த இது வந்து ஸ்டைல்லாம் பிடிச்சிருக்கு, அவங்களோட வாழ்வியல் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அவங்க பார்த்து அட்ராக்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க கடந்து போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ தான் என்னோட உலகம்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் உங்கள் நபரோட தேர்ட் பார்ட்டி நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நபர் சில பேருக்கு உங்களோட தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப பிலீவ் பண்ணியிருக்காங்க உங்களோட நபரை. ஆனால் உங்கள் நபரோட கேரக்டர் சில பேருக்கு அது வந்து மோஸ்ட் ஆஃப் உங்களோட அவர் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான கேரக்டராக இருப்பாங்க. இதே மாதிரி எப்படி உங்ககிட்ட பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு எமோஷனல் லாக்கை அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க இருக்காங்க, பிரேக் ஆயிருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப வலி வேதனையோட தான் இருக்காங்க. அவங்க அவ்வளோ ஹார்ட் பிரேக் பண்ணியிருந்தாலும் என்னால் வந்து உன்னோட ஆப்சன்ஸை டாலரேட் பண்ண முடியல, அதனால நான் வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு இது நடந்திருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, பிரேக் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இவங்க திரும்பவும் பிரேக் ஆகிடுவாங்களோ, திரும்ப வந்து அவங்களோட நபர்கிட்டே போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால சம்திங் இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்போ வேணாலும் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பயம் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது. இவங்க நமக்கு தான் வேணும், என்னை விட்டு போகக்கூடாது, திரும்ப போய் அவங்க ரீஜாயின் பண்ணக்கூடாது அவங்க நபர் கூட அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த அம்மா. அதனால் நான் செல்ஃபிஷாக இருக்கணும், சில நேரத்தில் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்கள உறுத்துது. ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களோட இதில் வந்து தலையிடுறோமோ, நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒர்க் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுக்கு இது சரியான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றது கூட ஒரு உறுத்தல் இருக்கும். ஆனாலும் விட்டு கொடுக்க முடியாது, நான் செல்ஃபிஷாகவே இருக்கிறேன், என்னால் அவங்கள வந்து டாலரேட் பண்ண முடியாது, விட்டு கொடுக்கவே முடியாது, அவரோட ஆப்ஷன்ஸை வந்து என்னால் டாலரேட் பண்ண முடியாது, ஸோ நான் செல்ஃபிஷ் தான், திரும்ப அவங்கள ரீஜாயின் பண்ணலாம் நான் விட மாட்டேன், எனக்கு அதில் எண்ணமும் கிடையாது, இவங்க எனக்கான ஒரு பர்சனாக தான் எப்பவும் இருக்கணும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு பிரேக் ஆகிடுச்சு. அந்த நபர் ரொம்ப கன்னிங்கான பர்சன், உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த திரும்ப இன்னொரு பர்சன்கிட்டையும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்கள ஏமாத்தியிருக்காங்க. அதை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஓகே, சரி. இன்னும் டீப்பாக நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் பற்றி, இது வந்து டெம்பரரி தானா, இல்லைனா வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இவங்க உங்களுக்கான கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் தானா, இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு.
தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஸ்கூல், காலேஜ் லைஃப், ஒர்க்கிங் பிளேஸில் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து தடுமாறுறாங்க. எவ்வளவோ படிக்கிறீங்க, எல்லாம் வந்து செலவு பண்ணி படிக்கிறீங்க. ஆனால் வந்து வாழ்வியலை சொல்லித்தரத்துக்கு யாரும் கிடையாதுங்க. வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. மணி வந்து எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் உறவுகளை எப்படி பாதுகாக்கணும், ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும், வாழ்வியலை கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் அதுக்கு தான் வச்சுருக்கேன். சாதாரண எனர்ஜியில் இருக்கிறவங்களோட போய் மல்லு கட்டி நிற்க வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும். அந்த மேஜிக் மிராக்கிள் உங்களுக்கு நடக்கணும்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து படிங்க. இது பௌர்ணமி செக்ஷன், அப்புறம் வந்து நியூ மூன் டே டைம் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட பிறந்த நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பண்ணிக்கலாம். சூப்பராக வேலை செய்யும். உங்கள் பிறந்த நாள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நாள். அதை பவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்களுக்கு ஏன் நான் அதை கேட்டேன்னா, நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த் கேட்பேன். அந்த டேட் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தீட்சை வாங்குறது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கிறது, கர்மா கிளென்சிங், ஆரா சக்ரா பவர் பண்ணுறது, இதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப நல்லா வரும். அதனால் யாருக்காவது இதெல்லாம் செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. அதாவது டைம் ஷெடியூல் நான் அப்போ தான் வந்து கொடுக்க முடியும். இல்லைனா நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் டே வருது, இல்லைனா நெக்ஸ்ட்டு நியூ மூன் டே டைம் பண்ணிக்கோங்க. 3ஆம் பிறை அன்னைக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான தினங்களில் உங்களுக்கு தீட்சை வகுப்புகள் இருக்குது. உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கிட்டு, உங்கள் வாழ்வியலை கற்றுக்கிட்டு, உங்கள் லைஃப்பை பிரைட்டாக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.